இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இறைவன் அருளால், இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும். இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும், உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மாற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்கான கிரக பலன்க. மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை முகம் கொண்ட ராசி. ஆனால் அதில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் அழகான சிந்தனையுடைய முகம், இன்னொரு பக்கம் வேகமாக முடிவெடுக்கக்கூடிய திறமை உடையவர்களான இன்னொரு முகம். இந்த இரண்டும் சேர்ந்து சரியான நேரத்தில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பு உள்ளதாங்க. இதனால தான் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய தெளிவான சிந்தனையில் இருந்தால் செம்மையாக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றக்கூடிய நேரம் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய நேரமாகவும் இது சிறப்புமிக்க நேரமாகவும் இருக்குது. மிதுனத்தை பொறுத்தவரையிலும் இப்போ அவங்க வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. பழைய வாய்ப்பையே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கலான்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தாலும் இப்பொழுது புதிய வாய்ப்புகளும் பாதைகளும் தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது. அதனால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், முயற்சி பண்ணணும். புதிய வாய்ப்பு ஏதாவது இருக்குதா, நமக்கான வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அனைத்து மிதுனத்திற்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. மிதுனத்தை பொறுத்த வரையிலும் இப்போ ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்றது அந்த வாழ்க்கையின் நிலைமையை மாற்றக்கூடிய மனநிலை இப்போ உங்களுக்கு இருக்குது. அந்த மனநிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மெதுவாக குறைந்த உங்களது வாழ்க்கை இப்பொழுது வேகமாக நல்ல செயல்படக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய தெளிவு கிடைச்சிடும். அதெல்லாம் தன்னால் வரும். தெளிவான வழிவகையெல்லாம் இயல்பாக ஏற்படக்கூடிய தருணமாக வருதுங்க. அதே போல் எந்த வேலை செய்தாலும் ஒரு மன உறுதியோடு ஒரு திட்டமிடலோடு செய்யணும். அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலேயே நாட்டம் இருக்கணும். அப்போ தான் அந்த வேலையானது உங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்கள் வாழ்வாதாரத்தின் சிறப்பு மிக்கதாகவும் மாற்றி கொடுக்குங்க. மிதுன ராசிக்கு தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே எனக்கு பிடிக்கலங்க, ஆனால் வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ நீங்கள் தேடக்கூடிய வேலைகள் கிடைக்குது. நீங்கள் எந்த வேலை தேடினாலும் அந்த வேலையானது உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு பிடித்தாற் போல் கிடைக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. வேறு சில இடத்திற்கு இடம் மாற்றுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு போய் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்திற்கு சென்று வேலை செய்யக்கூடிய தருணங்கள்லாம் நல்லா இருக்குங்க. அதே போல் வெளிநாட்டில் வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா எனக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த நேரம் சரியான அமைப்பு இருக்குது. வாய்ப்பு வரக்கூடிய தருணங்கள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் தான் மாற்றிக்கணும். அதனால் முயற்சி தெளிவாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. தொழிலில் இருந்து வந்த சுமைகள் எல்லாம் மெதுவாக குறையும். வேலைபளு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறையக்கூடியதாக இருக்குது. அதே போல் வேலையில் இருந்து கவனத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூட மாற்றிக்காதீங்க. அந்த கவனத்தோடையே இருங்க. அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாகவே மாற்றிக்கணும்னு நினைக்கணும். அப்போ தான் அந்த வேலையானது உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணுங்க. எப்பையும் நம்பிக்கையோடு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. நம்பிக்கை இல்லாமல் அரகர மனசோட எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு பலன் தராது. நம்பிக்கையோடு எடுத்தால் அந்த முடிவானது உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்புகளையும் தருது, பலன்களையும் தருது, வெற்றியும் தரும். அதனால் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் நம்பி ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா மனசுக்கு நல்ல தெளிவாக எடுக்கணும் முடிவை. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிங்க. அது உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுன்னா அதில் இறங்கி செயல்பட்டிங்கன்னா உங்களை அது மாற்றி அமைச்சு ஒரு வாழ்வாதாரத்தின் மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீண்ட நாட்களாக ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி முடிவுக்கு வரும், பண பிரச்சனைலாம் எப்படி தீருன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குது.
சேமிக்கணும்னு சிந்தனம். ஏதாவது நான் ஒரு 10 ரூபாய் சேமிச்சு வச்சிட மாட்டேனா, எனக்குன்னு ஒரு பைசா எடுத்து வைக்க மாட்டேனா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு எண்ணம் போல் சேமிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க. முதலீட்டில் நான் ஏதாவது முதலீடு பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு முடிவுகள் நல்ல வர வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது. புதிய வியாபார யோசனைகள்லாம் இருந்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தருணமாக இருக்குது. கடன் இருக்குதுங்க எக்கச்சக்கமாக. நான் என்னங்க பண்ண போகிறேன், எனக்கு எங்கெங்க சேவிங்ஸ் பண்ண முடியும், எங்கெங்க தொழில் தொடங்க முடியும், ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கேன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு கடன் எல்லாம் மெதுவாக தீரக்கூடிய அமைப்பு ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய அம்சங்கள் ஏற்படுது. ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கணுங்க. பண விஷயத்தில் செலவு பண்ணக்கூடிய தருணம் வந்தால் உடனடியாக யோசிக்காமலாம் செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் சிந்தித்து சரியாக இருக்குமா, நம்மளோட சேமிப்பெல்லாம் ஏதாவது காலியாகக்கூடிய அமைப்பாயிடுமான்னு பார்த்து செலவு பண்ணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சரி ஏதாவது எடுத்து ஒரு செலவு தானேன்னு எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பண்ண அவங்கள ஃபுல்லாக இருக்கிற சேவிங்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிடும். மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதனால் ஒரு செலவு தானே இது தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் இல்லாமல் அந்த செலவின் மீது தேவையா தேவையில்லையா, இது எந்த இடத்துல நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் பண வரவு இருக்கு, நல்லா இருக்குது, சேவிங்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன செலவு பண்ணணுமோ அதுக்கு வேணும்னா பண்ணலாம், வேணான்னா விட்டுடலான்ற எண்ணத்தோடு இருங்க. அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. நீங்கள் கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்துல தான் இன்னும் இது நான் இருக்கிறோங்கிற எண்ணத்தோடு செயல்படணும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த சில பந்தங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு குடும்பத்தால் உங்களுக்கு பெருமை சேரும். குழந்தைகள் விஷயத்திலும் பெருமையாக இருக்கும். சிலருக்கு படிக்கிறாங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்குன்றது ஒரு பெருமை. குழந்தையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தருணம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு பெருமை தான். அதே போல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம்லாம் இல்லாமல் இவ்வளோ நாளாக அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்குரிய ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், சரியாயிடும். சாதாரணமாக எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டுருப்பீங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயம் வரும், குழந்தைக்கு என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்னு. இப்போ அவங்க இயல்பு நிலைக்கு வருவாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைப்பதனாலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆதரவானதாக நடக்கக்கூடிய தருணமாக இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது மனக்கசப்பு, கணவன் மனைவியிடையே பிரிவு, இல்லை ஒரு மன சங்கடம், ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சலாக இருந்தவங்க கூட 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நிச்சயமாக உங்களிடையே இருந்து வந்த பல கசப்பான விஷயங்கள் கூட மறக்க செய்வீங்க. சரிப்போ பரவாயில்ல அப்படிங்கன்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையெல்லாம் வரக்கூடிய தருணமாக உங்கள் வாழ்க்கையில் இது அமையுது. அதே போல் உறவுகளிடையே மீண்டும் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் 2 பேரும் சேர்ந்து எந்த முயற்சி செய்து செயல்பட்டாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கிறதா தாங்க இருக்கும். திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பொருத்தமான ஜோடி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய அம்சம் கிடைக்கும். நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவினா இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தது வேற. இப்போ சின்ன சின்னதாக ஏதாவது வருதுன்னா அதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக ஆக்காமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க. சின்னதாக ஒரு சலிப்பு வருது, சின்னதாக ஒரு பேசுகிறாங்க, சின்னதாக ஒரு நடந்துக்கிறாங்கன்னா அந்த இடத்தில் சரியான அமைப்பு ஏற்பட்டுடும். அதை பெருசாக்காமல் நீங்களும் பார்த்துக்கணும், அதை சரியாக அமைக்கக்கூடிய அமைப்பை அவங்களும் பார்த்துக்கணும். அதனால் 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க. இது நாள் வரைக்கும் மிதுன ராசிக்கு மன அழுத்தம், கவலை இதெல்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய தருணம் ஆகுதுங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சமாக குறையும், லேசாகிடும். மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்த வருத்தம் கவலைலாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆவீங்க. மனசுக்குள்ளே இப்போ சந்தோஷம் வரும். இதனால் உடலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தவங்க கூட உடம்பெல்லாம் சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது. மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டாலே நீங்களே ஆக்டிவ் ஆகிடுவீங்க. நிறைய ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இப்போ ஆரோக்கியம் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமான அமைப்பாக இருக்குதுங்க. ஓரளவுக்கு நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்கள் நினைத்த மாதிரி வாழறதுக்கான அமைப்பை நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் செஞ்சுக்கணும். நீங்கள் முடிவு எடுக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. அதனால் அதை சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்குது. ஓரளவுக்கு கிடையாது, நல்லாவே இருக்குது.
அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் இன்னொன்றுத்தையும் மனசில் வச்சுக்கணுங்க. பழைய விஷயங்களை, பழைய தோல்விகளை எல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கான பாதை நல்ல பாதையாக உங்களால் வகுத்துக்க முடியும். நீங்கள் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டீங்க, எல்லா இடத்தையும் கஷ்டப்பட்டுட்டீங்க, மறுபடியும் எல்லாத்தையும் எவ்வளோ இழக்கணுமோ இழந்தாச்சு. ஆனால் அதே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறதாங்க தப்பு. அதை தாண்டி கடந்து வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணித்தான் ஆகணும். நீங்கள் யார் என்று உங்களை நீங்களே நிரூபிச்சுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கே நீங்கள் நிரூபித்து கொள்ள வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. மற்றவங்களுக்கு அப்புறம் சொல்லிக்கலாங்க. நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப விட்டு கொடுத்து அவங்களுடைய சுய இதையே மறந்துட்டாங்க. நம்ம யாருங்கிற சுயத்தையே மறந்து போய் மற்றவங்களுக்கு அடிமையாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலேயே இருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு தியாகம் பண்ணுறது, அவங்களுக்காக கடன் வாங்கிறது, அவங்களுக்காக கொடுக்கறது, கெட்ட பேர் எடுத்துக்கிறது, இதிலே இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ முயற்சி பண்ணுங்கள். அதே போல் சிறிய சிறிய முடிவுகள் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கான சின்ன முடிவாக இருந்தாலும் அதை எடுத்தீங்கன்னா அது பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நல்ல ஒரு தீர்க்கமான முடிவாக எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறும். அதே போல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படணும். சும்மா நானே எப்படியோ போகிறேன் வரலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நவகிரகங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்த்து உங்களுக்கு நல்லதை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு, பிரபஞ்சம் கொடுக்குது. ஆனால் எப்படி கொடுக்கணும், நவகிரகங்கள் வழியாக கொடுக்குது. அப்போ நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நவகிரகங்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க இப்போ இருக்குது. அதனால் கரெக்டாக திட்டமிடுங்க, கரெக்டாக செயல்படுத்துங்க. செயல்படக்கூடிய விதத்தை பொறுமையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அமைதி முக்கியம். மௌனமாகவே சில இடங்களில் இருந்து சாதிக்கணும். அதுவும் உறவுகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடங்களில் மௌனமாக இருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, கோவப்படாதீங்க. சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அதே போல் கடன், செலவு எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் நான் கடன் வச்சுருக்கேன், எப்படி குறைக்கிறதுன்னு தெரியலன்னு நினைப்பீங்க. அதை கரெக்டாக இப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணலான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிங்க. உங்களுக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும். மற்றவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக விடை கிடைக்காது. உங்களுக்கான விடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. கரெக்டாக வந்து விழும். யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து விழும். அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொருளாதாரம் தானாகவே வளரக்கூடிய, ஆரம்பமாகக்கூடிய மாற்றம்லாம் இருக்குது. வளர்ச்சி இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முக்கியமாக அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல மிதுனத்துக்கு பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எளிமையாக தீரக்கூடிய காலம்தான் இது. அதை சரியாக ஹேண்டில் பண்ணணுன்னா நீங்கள் உங்களை சரியாக வச்சுக்கணும். இது மட்டும்தாங்க இந்த பிரபஞ்சமும் கோள்களும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரையிலும் யார் தடுத்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அது ஒரு சக்தியாக உங்களுக்கு இருந்து வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது. அதோடு இல்லைங்க, உங்கள் மன உறுதி உங்களை தெளிவான செயல்பாட்டிற்கு கொண்டுட்டு போகுது. அதே போல் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் தரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அனைத்தையும் ஒத்துழைக்குது. அனைத்துக்கும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடியதாக கிரகங்கள் இருக்குது. உங்கள் முயற்சியே உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தருணத்தை கொடுப்பதாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க.